இதன்போது அவர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். குறித்த சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் தற்போதைய நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தொடர்பில் அவர் தமது நன்றியை தெரிவித்தார். விசேடமாக கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் வழங்கிய தொழில்நுட்ப மற்றும் நிதி ஒத்துழைப்பு நாட்டின் பொருளாதார மீட்சியில் தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தற்போதைய நிதியியல் வேலை திட்டத்தின் கீழ் வெளிப்படுத்தியுள்ள மிக தெளிவான முன்னேற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட கலாநிதி கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா இலங்கையின் பொருளாதார பயணத்தை வெற்றியின் கதை என அறிமுகப்படுத்தினார். பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டின் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீண்டும் ஏற்படுத்தும் போது மத்திய வங்கி நிறைவேற்றிய சுயாதீன மற்றும் பொறுப்புமிக்க கடமைகளையும் அவர் விசேடமாக பாராட்டினார். கடந்த காலப்பகுதியில் நாடு முகம் கொடுத்து சவால் மிக்க பின்னடைவுகளை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கை தற்போது உயர்ந்த பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கு பொருத்தமான வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா சுட்டிக்காட்டினார்.